ஆலமரம் போல் படர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, அதன் கிளைகளாக இந்த பள்ளியை தூக்கி நிறுத்துகின்ற சக ஆசிரியர்களே மற்றும் நிழல் தருகின்ற இலைகளை கொண்ட மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பொன்னான காலை வணக்கம். இப்பொழுது நான் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி பேச வந்துள்ளேன். ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும், எம்மொழியை கற்க வேண்டும், எந்த மொழி இந்த உலகத்தில் சிறப்பு வாய்ந்த மொழி என்பதை அவன் உணர வேண்டும். அதாவது கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராயினும் கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் மொழி எம் தாய்மொழி அன்னை தமிழ்மொழி என்பதை நான் இப்பொழுது தமிழ் மொழியின் சிறப்புகளின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவன் எம்மொழியை வேணுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், எம்மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழ் மொழியை காட்டிலும் வேற்று மொழிக்கு எம்மொழியும் ஈடுதர முடியாது என்பதை மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய மொழியான ஆங்கில மொழிக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறீர்களோ அதை காட்டிலும் 10 மடங்கு தமிழ் மொழிக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். காலத்தை வென்ற மொழி, சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி, இலக்கியம் பலர் இயற்றிய மொழி, கம்பன் கவி பாடிய மொழி, வள்ளுவத்தை விதைத்த மொழி தமிழ் மொழி என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி சொல்கிறார். யார் சொல்கிறார்? பாரதி சொல்கிறார். நான் கண்ட மொழிகளிலேயே தமிழ் மொழியை போன்று இவ்வுலகத்தில் இனி இருக்கப் போவதும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை என்று அவர் கூறுகிறார். ஆகையால் பழமையான மொழி, பண்பட்ட மொழி, பைந்தமிழ் மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய தீந்தமிழ் மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூட்டிய மொழிதான் நம் தாய்மொழியான தமிழ் மொழி என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படி என்றால் நான் ஒரு கருவில் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுத்த போது படுகின்ற சந்தோஷத்தை விட அந்த குழந்தையை சான்றோர்கள் பாராட்டும் போது நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஒரு தாய் கூறுகிறாள். அதுபோன்று நான் இந்த உலகத்தில் உள்ள எத்தனை மொழிகளை கற்று தேர்ந்தாலும் என் தாய்மொழியான தமிழ் மொழியை நான் கற்றால் மட்டுமே எனது இந்த உலகத்தில் நான் பிறந்ததற்கான அர்த்தம் இருக்கும் என்பதை நான் என் வாயில் வழியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, நம் எண்ணங்கள் பிறருக்கு தெரிவிக்கவும் பிறருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளவும் உதவுவது மொழியாகும். நாகரிகம் வளர வளர பேச்சு வழக்கு மொழியெல்லாம் எழுத்து வடிவம் பெற்றன. காலத்தால் பழமையான ஆதிகால மனிதனின் அற்புத மொழியாக தமிழ்மொழி திகழ்கிறது. தமிழின் சிறப்புகளை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம் எண்ணங்கள் பிறருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக உதவுவது தான் மொழின்றாங்க. அதாவது காலம் பல மாறினாலும் கண்டம் பல அழிந்தாலும் அழியாத சிறப்புடைய மொழி தான் நமது தாய்மொழின்னு சொல்கிறாங்க. இயலிசை நாடகம் எனும் முத்தமிழாய் வளர்ந்த கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வண்டமிழாய் பைந்தமிழாய் வலம் வரும் ஒரே மொழி தமிழ் மொழியாகும். எண்ணற்ற புலவர்களாலும் அரசர்களாலும் சங்கம் வைத்து நடத்தப்பட்ட ஒரே மொழி தமிழ் மொழி, மறந்துவிடக்கூடாது. 247 வார்த்தைகளை கொண்ட ஒரு மொழி இந்த உலகத்தில் உள்ளது என்றால் அது தமிழ் மொழி மட்டுமே அதற்கு சிறப்பு வாய்ந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. என் மாணவ செல்வங்களே, 26 எழுத்தை கொண்ட ஆங்கிலம் பெரிதென்று இனி பேசிவிடாதீர்கள். எவ்விடத்திலும் ஆங்கிலத்தில் சொல்லலாம், இவர் ஹாப்பி பர்சன் என்று. அதற்கு என்ன தமிழில் அர்த்தம் என்றால், நீ ஒரு ஆனந்தமாக உற்சாகமாக இருக்கிறாய் என்று அர்த்தம். ஹாப்பி என்றால் மகிழ்ச்சி. அதை தமிழில் சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தையே இனிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. செம்மொழியாய் தமிழ் சிறப்பற்று விளங்குவது தமிழர்கள் செய்த பெரும் பேராகும். தமிழின் தொன்மை
பிற மொழிக்கு தக்கமின்மை தாய்மை இலக்கிய வளமை இலக்கண செழுமை நடுவு நிலைமை அது மட்டுமல்லாமல் உயர்ந்த விழுமிய சிந்தனைகள் சுவை இலக்கியங்கத்தன்மை மொழி கோட்பாட்டுத்தன்மை செம்மொழி பண்புகள் என மொழியாளர்கள் கூறுகிறார்களே, இது தமிழ் மொழியுடைய சிறப்பு வாய்ந்தது அல்லவா? தமிழ் மொழி யாம் அறிந்த மொழிகளுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மொழிதான் தமிழ் மொழி என்பதை மறந்துவிடாதீர்கள். காலத்தால் அழியாத மொழி, கற்பிற்கு சிறந்த மொழி, வாய்மைக்கு தகுந்த மொழி, வாய்ப்புக்கு உகந்த மொழி, யாமறிந்த மொழி என்று பாரதியார் கூறுகின்ற கூற்றை பாருங்கள். கற்பனை வளம் நிறைந்த மொழி, கவிதைக்கு ஏற்ற மொழி எனது செம்மொழியாம் தமிழ்மொழி. அதனால்தான் பாரதிதாசனே சொல்கிறாரு, தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர் என்று அவர் கூறுகிறாரே, இதைவிட ஒரு மொழி உலகத்தில் உள்ளதா? கற்பனை வளம் நிறைந்த மொழி, காண கிடைக்காத மொழி,